அடடா இது மல்லிகைக்கா வீட்டு பையனே. இவனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்தாங்க. இவன் என்னங்க கடலை போட்டு இருக்கிறான் பாப்போம். இப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க பஞ்சும் அம்மா. ஏன்னா நானே ஒரு அனாதை, நானே ஹாஸ்டல்லேருந்து தான் தங்கி படித்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் நீ. அப்படி இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும் பஞ்சு. எப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ முடியாது. என்ன இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லையா, அனாதையா? ஐயோ பாவம். அல்லாத மகா, தயவு செஞ்சு அழாத. நீ அழந்தனா எனக்கும் அழுகையா வருது. சப்போஸ் உன்னை கல்யாணம் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நானும் இறந்துருவேன் மகா. அழாத. ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் செத்து போயிட்டா அந்த நாடே எலும்பாயிரும், பார்த்துடுங்க. சின்ன பொண்ணுக்கா நீங்களா? நானே தான். என்ன நடக்குதுங்க 2 பேருக்குள்ள? அக்கா, அது வந்து ஒன்றும் இல்லைக்கா. நிறுத்து நிறுத்து பஞ்சு, நீங்க பேசுனதெல்லாம் நான் காது கொடுத்து தான் கேட்டேன், சரியா? மகா இங்க வாமாங்க. ஓ மகா. இன்னொரு வாட்டி எப்பி சொல்லாத மகா. நான் உனக்கு அக்கா, நான் இருக்கேன், சரியா? உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். அக்கா, நான் சொல்றபடி கேளுங்க. நாளைக்கு நேர கோயிலுக்கு 2 பேர் வந்துருங்க. மற்றதெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சுறேன், சரியா? அக்கா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. ஹலோ மாப்பிள்ள சார், நீங்கள் ஒன்றும் மறக்காதீங்க, சரியா? என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் நீங்கள் என்றைக்குமே என்ன நீங்கள் மறக்கவே கூடாது. ரொம்ப நன்றிக்கா, நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்க. சரி சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க, என்னம்மா? சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா? மகா, போயிட்டு வரேன். பஞ்சு, போயிட்டு வரேன். பஞ்சு, இந்த அக்காவை பார்த்தா ரொம்ப நல்லவங்களாட்டுமே தெரியுறாங்களே. ஆமா, அந்த அக்கா எல்லாருக்குமே நல்லதுதான் செய்வாங்க. ஆனா உங்க மாமி அதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாளையிலிருந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து மெதுவா நீ ஹாஸ்டல் கிளம்பு மகா. ஓகே, பாய்.